TBC Tamil News. TBC News Highlights. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்த மாவை சேனாதிராஜா சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் அதன் தலைமையை விமர்சித்த தலைமைகளோடு சேர்ந்து தான் தேர்தல் கேட்க தயாரில்லை என பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். 9 மாவட்டங்களில் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபி தனது சின்னமான வீணை சின்னத்தில் போட்டியிட உள்ளது என டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். அனைத்து வேட்பாளர்களும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை கையளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்து மாவை சேனாதிராஜா அக்கட்சியின் உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்பட்டு வந்திருக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சியின் 17வது தேசிய மாநாடு 2024 ஜனவரி 21 நடைபெற்ற போது பொதுக்குழுவில் தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். தாங்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை இன்னும் ஏற்கவில்லை. அதனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன். அந்த பொறுப்பை உடன் ஏற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் உங்களை வற்புறுத்தி வந்துள்ளேன். 2024 அக்டோபர் 7 இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதனை இக்கடிதம் மூலம் அறிய தருகிறேன். எனவே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்று நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் கலாநிதி ப சத்தியலிங்கத்துக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் பதவியிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் பாரத் அருள்சாமி பதவி விலகும் கடிதத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கு அனுப்பி வைத்துள்ளார். மக்களினதும் கட்சி அங்கத்தவர்களினதும் எதிர்பார்ப்புகளை மீறி எதிர்வரும் பொது தேர்தலில் இந்த நாட்டினை வங்குரோத்து நிலைக்கு அடையச் செய்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தங்களது சுயநல அரசியலுக்காக கண்டி மக்களை அடகு வைத்த உறுப்பினர்களோடு இணைந்து தாம் போட்டியிட தயாரில்லை எனவும் கட்சியின் தீர்மானத்துக்கு அமைவாக மக்களின் எதிர்பார்ப்புக்கு அப்பால் தன்னால் செயல்பட இயலாது என்பதன் காரணமாக இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அது மாத்திரமின்றி 2013 கண்டி மாவட்டத்தில் மாகாண சபை உறுப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்காக தனது தந்தையும் தானும் அயராது உழைத்தது மாத்திரமின்றி மறைந்த தலைவர் ஆறுமுகம் தொண்டமானினால் மாவட்ட பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை கடந்த தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஆதரவாக வெறும் 3 வாரங்களில் ஏறத்தாழ 25,000 வாக்குகளை பெற்று மக்களின் நம்பிக்கையை வென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்மாவட்ட மக்களின் நலனுக்காக அரசாங்கத்தின் ஊடாகவும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாகவும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை ஒருபோதும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடனும் அதன் தலைமையை விமர்சித்த தலைமைகளோடு சேர்ந்து தான் தேர்தல் கேட்க தயாரில்லை எனவும் தெரிவித்தே இப்பதவி விலகல் கடிதத்தை அவர் அனுப்பி வைத்துள்ளார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துக்குரிய வேட்பு மனுவை கையளித்தனர். உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இத்தேர்தலில் சைக்கிள் சின்னத்தில் களமிறங்குகிறது. வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னர் தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இத்தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் செல்வராஜா கஜேந்திரன், நடராஜா காண்டீபன், செபஸ்டியாம் பிள்ளை, மேவிஸ் ஜீன்சியா, மகாதேவன் நடனதேவன், கனகரட்னம் சுகாஷ், வாசுகி சுதாகர்,
கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம், தங்கவேல் ஜெகதீஸ்வரன், ஞான குணேஸ்வரி கமலச்செல்வம் ஆகியோர் களமிறங்குகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வேட்பு மனுவை சமர்ப்பித்தது. குறித்த பட்டியலில் தர்மலிங்கம் சுரேஷ், சுப்பிரமணியம் சத்யநாதன், கணபதி பிள்ளை, குமாரராசா, அழகையா தேவகுமார், விஷ்ணுகாந்தன் சௌமியா, குமாரசிங்கம் விபாஸ்கர், முத்துக்குட்டி சத்யகுமார், விநாயகம் தரணிகரன் ஆகிய 8 பேர் களமிறக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட உதவி தேர்தல் அத்தாட்சி அலுவலகத்தில் கட்சியின் செயலாளர் நாயகமும் கட்சியின் யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் 9வது பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது 2024ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் EPDP வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் உள்ளடங்கிய வேட்பு மனுவே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட அத்தாட்சி அலுவலரிடம் கையளித்தனர். இதேவேளை வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, வடக்கின் 5 மாவட்டங்கள், கிழக்கில் 3 மாவட்டங்கள், கொழும்பு உள்ளடங்கலாக 9 மாவட்டங்களில் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் EPDP தனது சின்னமான வீணை சின்னத்தில் போட்டியிட உள்ளது என்று குறிப்பிட்டார். இதன்போது ஊடகவியலாளர் கொழும்பில் இம்முறை EPDP போட்டியிடுவதற்கு விசேட காரணங்கள் எதுவும் உண்டா என்ற கேள்விக்கு கொழும்பில் உள்ள எமது கட்சியின் ஆதரவாளர்கள் கொழும்பிலும் போட்டியிடுமாறு கோரிக்கை விடுத்து வந்தனர். அவர்கள் கோரிக்கையை அடிப்படையில் இம்முறை இந்த மாவட்டத்தில் போட்டியிடுகின்றது EPDP என்று குறிப்பிட்டுள்ளார். 2024 பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை கையளிக்க வேண்டுமென தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களின் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினம் வரையிலான தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை கையளிக்க வேண்டுமென தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய பட்டியல் வேட்பாளர்களும் தமது வேட்பு மனுக்களுடன் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை கையளிக்க வேண்டுமென ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தமது வேட்பு மனுக்களுடன் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை கையளிக்க தவறுகின்றமை தண்டனைக்குரிய குற்றம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரத்ன தமது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி உதித்த இகலஹேவா உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனத்திற்கு எதிராக ஊடகவியலாளர் ருவினி பொன்சேகா மற்றும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் தாக்கல் செய்த மனு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி உதித்த இகலஹேவா இவ்விடயத்தை குறிப்பிட்டார். இந்த மனு உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்களான பிரீத்தி பத்மன், கரசேனா, ஜனக் டி சில்வா மற்றும் குமுதினி விக்ரமசிங்க ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மனுவின் பிரதிவாதிகளாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட சிலர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரத்னவின் நியமனம் சட்டத்துக்கு முரணான வகையில் அரசியல் அமைப்புக்கு முரணான வகையிலும் அமைந்துள்ளதால் அந்த நியமனத்தை ரத்து செய்யுமாறு கோரி மனுதாரர்கள் மனுவை தாக்கல் செய்திருந்தனர். தமது சேவை பெறுநர் மீண்டும் நீதிமன்ற சேவையில் இணைந்து கொள்வதற்கு ஆர்வமாக உள்ளதால் தமது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி உதித்த இக்லஹேவா மன்றில் சுட்டிக்காட்டினார். அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவின் மீரியான இல்லத்தின் மீது தாக்குதல்கள் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடனே நடத்தப்பட்டதாக அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் இல்லத்தில் மீதான தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தவுடன் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அறிவித்திருந்த போதும் அவை இதுவரையில் நடைமுறைக்கு வரவில்லை. அவர் ஆட்சிக்கு வந்து 14 நாட்களுக்கு பின்னரே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை கொலை செய்வதற்கும் எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.